மாணவர்களுக்கு கட்டணம் இல்லை. விஜயகாந்த் தொடங்கிய கல்லூரி 150 கோடிக்கு விற்று விஜயகாந்த் கனவை சுக்கு நூறாக்கிய மனைவி மைத்துனர். மக்களால் கொண்டாடப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் மக்களுக்கு உதவி செய்வதில் இன்னொரு எம்ஜிஆர் என பலராலும் பாராட்டப்பட்டவர் நடிகர் விஜயகாந்த். ஷூட்டிங் ஸ்பாட்டில் லைட் பாய் துவங்கி நட்சத்திர நடிகர் வரை அனைவருக்கும் ஒரே விதமான உணவுதான் பரிமாற வேண்டும் என்ற வழக்கத்தை நடைமுறைப்படுத்தியவர். மாணவர்கள் கல்வி நலனில் எப்போதும் அதிக அக்கறை கொண்டவர் நடிகர் விஜயகாந்த். அதனால்தான் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தனது பெற்றோர் ஆண்டாள் அழகர் பெயரில் கடந்த 2001ஆம் ஆண்டில் ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் கல்லூரியை 75 ஏக்கர் பரப்பளவில் விஜயகாந்த் துவங்கினார். கல்வியை வியாபாரமாக்கும் கல்வி வியாபாரிகளுக்கு மத்தியில் ஏழை மாணவர்களின் இன்ஜினியரிங் கனவை நனவாக்கும் நோக்கில்தான் விஜயகாந்த் இந்த கல்லூரியை ஆரம்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்த் இந்த கல்லூரியை நிர்வகிக்கும் வரை அரசு நிர்ணயித்த கட்டணம் எதுவோ அதை மட்டுமே கல்லூரியில் கட்டணமாக வசூலிக்க செய்தார். அதே நேரத்தில் வசதியற்ற ஏழை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கல்லூரி கட்டணத்தை அவர்களால் செலுத்த முடியாது என்பது தெரிய வந்தால் தனது சொந்த பணத்தில் அந்த மாணவர்களின் கட்டணங்களையும் விஜயகாந்தே கட்டி விடுவதும் பல ஆண்டுகளாக வழக்கமாக இருந்துள்ளது. ஆனால் விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்டு செயல்பட முடியாத நிலையில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் அவரது தம்பியும் விஜயகாந்தின் மைத்துனருமான LK சுதீஷ் ஆகியோர் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியின் நிர்வாகத்தை கையில் எடுத்தனர். விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டு தமிழக அரசியல் களத்தில் முக்கிய கட்சியாக உருவெடுத்த தேமுதிக கட்சி அவர்களது கட்டுப்பாட்டில் வந்த பின்பு அதள பாதாளத்திற்கு எப்படி சென்றதோ அதேபோல் இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி நிர்வாகத்தையும் அவர்கள் கையில் எடுத்து சிதைத்து சின்னாபின்னமாக்கி விட்டனர். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய நடிகர் மற்றும் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் கூறுகையில், ஆண்டாள் அழகர் கல்லூரி மேல் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வங்கி கடன் இருந்த நிலையில் அதை கட்ட முடியாமல் கல்லூரியை வழிநடத்த தெரியாமல் தனலட்சுமி பொறியியல் கல்லூரி உரிமையாளர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு இந்த கல்லூரியை 150 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டனர் என தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயகாந்த் தனது பெற்றோர் பெயரில் இந்த கல்லூரியை துவங்க முதல் காரணமே கோட்டாவில் வரும் மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து அவர்களது குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே அரசு தரும் கோட்டாவில் வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை தருவதை விஜயகாந்த் வழக்கமாக வைத்திருந்தார். சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதித்த நிலையில் கல்லூரியில் கல்வி வியாபாரம் செய்ய விஜயகாந்த் நினைத்தது இல்லை. ஆண்டாள் அழகர் கல்லூரியில் BE மற்றும் BTech படிப்புகளில் 7 பிரிவுகள், முதுகலை படிப்புகளில் 4 பிரிவுகள் என மாணவர் சேர்க்கைக்காக அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன் மூலம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் படிப்பை கடந்த 24 ஆண்டுகளாக வழங்கி வந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இப்போது வேறு ஒரு கல்வி நிறுவனத்திற்கு விற்கப்பட்டு இருப்பது விஜயகாந்த் ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் பெரிய அதிர்ச்சியில் தள்ளியுள்ளது. பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பல கோடி ரூபாய் கடனை தீர்த்து வைத்தவர் நடிகர் விஜயகாந்த். ஆனால் இப்போது அவர் துவங்கிய கல்லூரியை 5 கோடி ரூபாய் கடனை அடைக்க முடியாமல் 150 கோடி ரூபாய்க்கு விற்றிருக்கிறது அவரது குடும்பம். ஏழை மாணவர்களின் இன்ஜினியரிங் படிப்பு கனவை நிறைவேற்ற கல்லூரி நடத்திய கேப்டனின் ஆசையை அவரது குடும்பமே இன்று சுக்கு நூறாக்கி விட்டது என்பதை அறிந்த கேப்டனை நேசித்த மக்கள் வேதனையில் இருக்கின்றனர். உங்கள் தின சேவல்.